சாரியோட பல்லு ப்ளீட்ஸ் நீட்டா எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். சாரியோட குட் போர்ஷன் டேபிள் பக்கமா பிளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர் சைஸ்க்கு மடிச்சிட்டு ஒரு பெக் போட்டுக்கோங்க. இப்போ மடிச்ச சைடு நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் சாரியோட இன்னொரு எண்ட் எடுத்து ஷோல்டர் சைஸ் மடிச்சதுக்கு பக்கத்துல வச்சு ஒரு பெக் போட்டுக்கோங்க. எண்ட்ல அயர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ப்ளீட்ஸ் பெருசா வேணும்னா இந்த சைஸ் வரைக்கும் போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப சின்னதா வேணும் அப்படின்னா நான் இப்போ பண்ணியிருக்க இந்த சைஸ் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அயனிங் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஓபன் பண்ணிட்டு சாரியோட குட் சைட் திருப்பிட்டு அரேஞ்ச் பண்ண மாதிரி இந்த லைன்ஸை வச்சு நீங்க ப்ளீட்ஸை ஈஸியா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சாரி ப்ரீ ப்ளீட்டிங் செஷனா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க. இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் அயர்ன் வச்சு பண்ணாலும் பண்ணலாம். பேக் சைடும் நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த செஷனுக்கு உங்களுக்கு பின்ஸே தேவையில்லை. பின்ஸ் இல்லாமலே அழகாக உங்களோட ப்ளீட்ஸ் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன்.